12வது வார்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மைத்துனர் காளிராஜ் அவர்கள் மகள் வந்து வீட்டு முன்னே விளையாடி கொண்டிருந்த சிறுமியை 3ஆம் கிளாஸ் படிக்காங்க. வீட்டு முன்னே விளையாடுகிற சிறுமி வந்து தெருநாய்கள் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் வந்து விளையாண்டுக்கிட்டு பிள்ளையை கடிச்சு இழுத்துட்டு போச்சு. இழுத்துட்டு போகும்போது இழுத்துட்டு போய் தோப்புக்குள்ளே போட்டு கடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து காப்பாற்றுறதுக்கு பிள்ளையோட சத்தம் கட்டு காப்பாற்றுறதுக்கு நான் உடனே ஓடும்போது என்கிட்ட எந்த பொருளும் இல்லைனாக்கா என்னையும் துரத்துச்சு. இப்போ அங்கே நடந்த கம்பு எடுத்து நாய்களை துரத்தி விட்டு பிள்ளைய வந்து காப்பாற்றி வெளியில் எடுத்து கொண்டு போட்டு தலைகளில் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து காயங்கள் இருக்குது. உடம்புலலாம் ரொம்ப கடிகள், தொட சைடு, உடம்பு, வயிறு எல்லாமே ரொம்ப கடிகள் வந்து கூடின இடங்கள். தலையில் தான் காயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து கலெக்டர் சார் அவர்களும் நம்ம மாவட்ட நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டு. இதுக்கு முன்னாடி எங்கள் திருநாய் தொல்லை பற்றி எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு முன்னே எங்கள் பேரூராட்சி மன்ற தலைவர் டாக்டர் சுசீரன் அவர்கள் வந்து கலெக்டர் சார்ட்ட வந்து 2 முறை மனு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அந்த மனுவுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சார் ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மனுவுக்கு எதுவுமே கலெக்டர் சாரோ மாவட்ட நிர்வாகமோ எந்த பொறுப்புமே எடுக்கலையாம். இது இனிமேலாவது இதுமாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுத்து மீதி உள்ள சின்ன பிள்ளைங்கள் பெரிய ஆளுகள் முதற்கொண்டு எந்த அசம்பாயம் நடக்காத அளவுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் ஒரு பொறுப்பெடுத்து அதுக்குள்ள வேலையை பார்க்கணும்னு சொல்லி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.